வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Vinayaka Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. எங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட் ஐ குட் சி இஸ் ட்ரஸ்ட் வந்து அடி வாங்கியிருக்கு பயங்கரமா. அண்ட் டெக்னிக்கலி மேனுவலி கிரவுண்ட் லெவல்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்த பவர் லாஸ் வந்து ஹஸ் கிரியேட்டட் அ வேக்யூம். இப்போ 11ன்றது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு கொஞ்சம் முன்னால், அந்த விங்ஸுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விழுந்த அந்த பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருந்திருக்கு. அவருக்கு வெளியே வர டைமும் கிடச்சிருக்கு, வந்திருக்காரு. ஏன்னா மோஸ்ட்லி அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தாரா இல்லை அது மாதிரி இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு அவர் முன்னாலே வந்து அவர் தன்னைத்தானே வந்து உஷார்படுத்திக்கிட்டாரான்றது தெரியல. அதுதான் அதில் நிறைய கேள்விகள் டெசிக்னேட்டட் எமர்ஜென்சி எக்ஸிட் வேற. எல்லா பேசஞ்சர் டோர்ஸுமே டூரிங் எமர்ஜென்சி கேன் பி யூஸ் ஃபார் எவாக்குவேஷன். ஏர் இண்டியா சீட் மேப் 787-800 போட்டாக்க 11A இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பேசஞ்சர் டோர். அது 2Lன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏர்கிராஃப்டில் நுழையும் போது ஃபர்ஸ்ட் சீட்டு, ஏர்கிராஃப்ட் சீட்டுடைய ஸ்ட்ரக்சர் இஸ் ஸோ ஸ்ட்ராங், 3 times த கிராவிட்டி வந்தால் தான் அந்த இட் வில் கெட் டிஸ்என்கேஜ் ஃப்ரம் தி ஃப்ளோரோட அந்த இது இருக்குது, ஃபிக்ஸ்சர்லேருந்து வெளில வர முடியும். சொன்ன மாதிரி ஒரு சீட் பெல்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓப்பன் பண்ணதும் அண்ட் அந்த இம்பாக்ட்ல ஏர்கிராஃப்ட் ரெண்டா பிரேக் ஆகும்போது ஹீ காட் அன் எக்ஸிட் டு கோ அவுட். ஏர்கிராஃப்ட் இன்னும் ஃபார்வர்ட்ல போயிருக்கும். அதை வச்சு தான் ஹீ கேம் அவுட். அந்த அவர் வெளியே வந்த வீடியோவும் காமிச்சாங்க. ஹி வாஸ் வாக்கிங். ஸோ அவ்வளோ பெரிய இம்பாக்ட்ல இருந்து ஒரு பர்சன் எப்படி வந்து வாக் பண்ண முடியும்? அது நிறைய அதுதான் கேள்விக்கு உள்ளாகுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபியூயல் இருக்கு, இம்பாக்ட் கிரியேட் ஆன உடனே அது பஸ்ட் ஆகும் அப்படின்றது. அவர் லக்கி பர்சன், சீட்டு லக்கி இல்லை. அவர் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா the door is already in armed position. If you open a door in the armed position, the escape chutes will get deployed. பத்தி எரியும் போது இவர் இந்த பக்கம் இருந்து வாக் பண்ற வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு அது நம்ம பார்த்தோம். இதில் ஆன்டி சபர்டேஜ் செக்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு போகிற பேசஞ்சர் வில் பி நோட்டட், லாஸ்ட் வர பேசஞ்சர் நோட்டட். அதே மாதிரி சப்போஸ் ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க. ரைட் சார். இப்போ நம்ம இதுதான் இப்போ வரைக்கும் பேசினது எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் ஏன் டேக் ஆஃப் ஆகலை, என்ன பிரச்சனை ஆயிருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே சில விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லையா சார்? அதாவது ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால் அப்படின்றது. ஸோ இந்த டேக் ஆஃப் ஆன ஒரு வித்தின் 30 seconds இது வந்து இப்படி நடக்குது அப்படின்னா அப்போ இங்கே கிரவுண்டில் என்ன நடந்திருக்கும், அந்த சேஃப்டி செக் அப்படின்றது என்னவா இருந்திருக்கு, அப்போ இதில் ஏதாவது லேக் இருக்கான்றதையும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அது அப்போ எப்படி இருக்கு சார்? ஆக்சுவலாக ஒரு ஏர்கிராஃப்ட் காலையில் ஏர்லி மார்னிங் அது டிபார்ட் ஆகுது ஒரு ஏர்போர்ட்டில் அப்படின்னா அது ஒரு நாளுக்கு ஒரு செக்டார் மட்டுமே போகாதுங்க. சென்னை டெல்லி போகலாம், டெல்லியிலேருந்து பாம்பே வரலாம், பாம்பேலேருந்து கொல்கத்தா போகலாம். ஒவ்வொரு முறை ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனே இன்ஜினியர் காக்பீட்டில் போன உடனே முதல்ல அந்த டெக்னிக்கல் லாக் புக்கு செக் பண்ணுவார். செக் பண்ணும்போது அதில் பிடிஆர்னு ஒன்று இருக்குது, பைலட் டிஃபெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கேபின் குரூவும் ஒரு புக் வச்சுருப்பாங்க. இந்த 2 புக்லேயுமே ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தால் உடனே இன்ஜினியருக்கு சொல்லிடுவாங்க, இன்ஜினியர் அதை பார்த்துருவாங்க. இப்போது இதே மாதிரி தான் இந்த ஏர்கிராஃப்டை வந்திருக்கணும், பிடிஆர் செக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது ஒரு நார்மல் பேசிக்காக ப்ரொசீஜர் இது பண்ணுவாங்க. சம்டைம் என்ன ஆகும்னா சார் சொன்ன மாதிரி லேண்டிங் கியர் கொஞ்சம் தூரம் போன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுங்க. ஒரு சில கேப்டன் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் ரொம்ப ஏர்கிராஃப்ட் ரொம்ப ஹெவி ஏர்கிராஃப்ட்டு, நாங்கள் சீக்கிரமாக லேண்ட் ஆகிட்டோம், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, எனக்கு ஆக்சிலரி பவர் யூனிட் வச்சு அந்த ஏசி காட்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் சில்னஸ் கொடுங்கன்னுவாங்க. ஸோ 30 minutes கிரவுண்ட் டைமில் அந்த ஏர்கிராஃப்ட் திரும்பவும் போகணுன்ற பட்சத்தில் ஒரு சில கேப்டன் ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்து ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போகிறோம், கொஞ்சம் நேரம் நாங்கள் அந்த லேண்டிங் கியரை ஹேங் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் கண்ணால் பார்த்துருக்கோம், நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் லேண்டிங் கியர் கீழே தான் இருக்கும், அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே போயிடும். அப்போல்லாம் எங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்க. இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் வரலாம் தெரியாது சின்ன வயசில் ஒர்க் பண்ணும்போது. இப்போ தான் இதை பற்றி சீரியஸ்னஸ் நமக்கு நிறைய புரிய வருது. ஸோ லேண்டிங் கியர் ஹீட் ஆகிடுச்சு, நமக்கு அதை கூல் பண்ணணும்னு சொல்கிறது, இந்த ஆக்சிலரி பவர் யூனிட் யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு தெளிவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த லேண்டிங் கியரே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஆக்சிடென்ட். சார் ஒவ்வொரு டிபார்ச்சருக்கும் கிட்டத்தட்ட 32-40 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. டிஸ்பேச்சர் அவங்க வேலை செய்வாங்க, ஏடிசி அவங்க வேலை செய்வாங்க, இன்ஜினியர்ஸ் அவங்க வேலை செய்வாங்க, ஃபியூல் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்கும் சார். இது எங்களை மாதிரி கிரவுண்ட் ஸ்டாஃபாக நாங்கள் ஒர்க் பண்ண காலத்தில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான், இது பெரிய ஆச்சரியம் சார். அதுதான் சார் இந்த சேஃப்டி செக் அப்படின்றது. சார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார், ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆக்டிவிட்டி இஸ் டாக்குமெண்டட்.
இது ஏர் இண்டியான்னு இல்லை, எல்லா ஏர்லைனுக்கும் இதுதான் ரெக்குவயர்மெண்ட். அது இண்டிகோவாக இருக்கலாம், அகாசாவாக இருக்கலாம், ஆர் எனி ஏர்லைன் ஆஸ் இட் இஸ், லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், இத்திஹாட், எவ்ரிபடி. இதில் என்னன்னாக்க எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபாலோ எ ப்ரோட்டோகால். அந்த ஏர்லைன் மேனுஃபேக்சரர் கொடுத்த ப்ரோட்டோகால் பண்ணணும். நம்ம இப்போ கேமரா வாங்கினோன்னா கேமரா மேனுவல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கேமரா மேனுவலில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. இப்படி பண்ணோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோன்னாக்கா எஸ்டி கார்டை ஆஃப்லோட் எடுக்காது, எடுத்தானா இது போயிடும். சேம் லைக் தட் ஏர்க்ராஃப்டில் எவ்ரி ஆக்டிவிட்டி இஸ் டாக்குமெண்டட் பை த மேனுஃபேக்சரர். ஒன்று, தி ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர்ஸ் ஹாவ் டு பி ட்ரெயின்ட் அண்ட் லைசன்ஸ்ட். ட்ரைனிங்னா அந்த போயிங் கம்பெனிக்காரன் கொடுத்த ட்ரைனிங் மட்டும் இல்லை, தே ஹாவ் டு பாஸ் த டிஜிசி எக்ஸாமினேஷன், வைவா. செகண்டு, அந்த இன்ஜினியரிங்குள்ளே 3 இருக்குது. ஒன் இஸ் கால்டு இன்ஜின், அதர் இஸ் கால்டு ஏர் ஃப்ரேம், தேர்ட் இஸ் கால்டு ஏவியானிக்ஸ். ஸ்பெஷலைசேஷன் ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் அவனுடைய காமன் இருக்கும். சார் சொன்ன அந்த கேபின் டிஃபெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன். அது இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இப்போது வந்த லேட்டஸ்ட் ஏர்க்ராஃப்ட்லலாம் ஒன்ஸ் த ஏர்க்ராஃப்ட் touches down and then doors are open, if they press, the entire snag list comes out. அதில் 24F இருக்கிற சீட் உடைய ஓவர்ஹெட் லைட் இஸ் நாட் ஒர்க்கிங், கால் பட்டன் ஆஃப் 12D இஸ் நாட் ஒர்க்கிங், எல்லாமே வந்துடும். இதில் ஒன்லி திங் இஸ் இந்த ஒரு இது சொன்னார்ல, ஒரு பிடிஆர், அதாவது என்னன்னாக்கா தேர் சம்திங் கால் ஜேர்னி லாக் புக். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே காமன் புக்கு. ஃபஸ்ட்டு போர்ஷன் இஸ் கால்டு பைலட் செக்டர் ரிப்போர்ட். அந்த பைலட் செக்டர் ரிப்போர்ட்டில் இருக்கிற என்னன்னா அந்த க்ரூ என்ன, அந்த ஏர்க்ராஃப்ட்னு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, யாரெல்லாம் கேபின் க்ரூ, எத்தனை நிமிஷத்துக்கு டாக்ஸி அவுட் ஆச்சு, எப்போ ஏர்போன் ஆச்சு, டோட்டல் டைம் இன் தி ஏர் அண்ட் டோட்டல் டைம் ஆன் கிரவுண்ட், இதெல்லாம் போட்டு எவ்ரி டே திஸ் இஸ் லாக்டு அண்ட் தென் லாக்டு பை தி ஏர்லைன் இன் தேர் டேட்டா பேஸ். அது 1+2 இருக்கும். அதோட நெக்ஸ்ட் போர்ஷன் தான் பிடிஆர், பைலட்ஸ் டிஃபெக்ட் ரிப்போர்ட். இஃப் த ஸ்னாக் இஸ் நில் அந்த ஏர்க்ராஃப்ட், they will say nil, and then there can சார் சொன்ன மாதிரி there can be ஒரு fuse or something like that. It can be a malfunction also. ஒரு சில ஆக்டிவிட்டியில் there is which can be corrected. அதாவது 2 பேனல் இருக்குன்னு வச்சுப்பாங்க, கமாண்டர்ஸ் பேனல் அண்ட் கோபைலட் பேனல். இது it is showing 80, that is showing 70 அப்படின்னா there can be a malfunctioning of the instrument. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் will remove the console and put a spray. நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, அது it will become all right. There is something, the book, operations bookல only certain snags can be attended on ground. Certain snags are called no-go. No-goனாக்க நீங்கள் என்ன பெரிய ஒரு சாம்பியன் பைலட்டாக இருந்தாலும் நீங்கள் போக முடியாதுங்கிறது மேனுஃபேக்சருடைய ஸ்டிப்புலேஷன். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனும் வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரர், ஜஸ்ட் கால்டு MEL, மினிமம் எக்யூப்மெண்ட் லிஸ்ட். இந்தந்த ஸ்னாகெல்லாம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பேஸ்லேருந்து ஏர்க்ராஃப்டுடைய மேஜர் மெயின்டெனன்ஸ் பேஸ் வரைக்கும் போகலாம். அது இந்த செக்டர் டியூரேஷனில் இருக்குது. அது யூஎஸ்ஏலேருந்து டைரெக்டாக அப் டு இந்தியாலாம் வர முடியாது. அது ஒரு அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கனாக்கா ஏர்க்ராஃப்ட் வில் பி கெப்ட் ஆன் கிரவுண்ட், ஏர்க்ராஃப்ட் இஸ் கிரவுண்டட், தே வில் பிரிங் தி ஸ்பேர்ஸ் ஆர் த ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம ஸ்கூட்டர்லேயோ காரில் இருக்க மாதிரி தேய்ச்சி போடுறது அந்த இதே சிஸ்டமே கிடையாது. யூ ரிமூவ் த காம்பனண்ட் அண்ட் ரீஃபிக்ஸ் இட். போயிங் 737-200 அப்புறம் அந்த ஏரோப்ளைன் எல்லாமே there is something called CKD SKD condition தான், செமி நாக் டவுன் ஆர் கம்ப்ளீட்லி நாக் டவுன். ஜஸ்ட் ரிமூவ் இட் அண்ட் டூ இட். there is nothing நம்ம ஸ்பார்க்கில் க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்று, அந்த நோ சச் மெக்கானிசம். செகண்ட் திங் இஸ் மேஜர் கன்சர்ன் வாட் இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் மீ இஸ் ஃபியூவல் சாம்பிளிங். ரெண்டாவது இந்த ஃபியூவல் டம்பிங்கிறது ஒன்லி ஆன் சர்டன் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி ஏரோப்ளைன் இட் இஸ் அவைலபிள். அது ஃபியூவல் டம்பிங் அப்படின்னாக்க நம்ம ஏர்க்ராஃப்ட் சொன்னோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் ஏர்ஃபீல்டில் எவ்வளோ வெயிட்டுடன் டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டே அவங்களுக்கு ஒரு சார்ட் இருக்குது, வெயிட் சார்ட்னு இருக்குது. அந்த சார்ட் பிரகாரம் மேனுஃபேக்சரருடைய இதில் கைட்லைன்ஸ் தான். சப்போஸ் இஸ் எ டெஸ்பாச்சர், இஸ் ஆல்சோ ட்ரெயின்டு பை த மேனுஃபேக்சரர். அந்த போயிங் கம்பெனியோட ட்ரைனிங் ஒரு அண்டர்கவர் பண்ணிருக்கணும் டிஜிசி எக்ஸாமில். அவர் சொன்னால் அதே மாதிரி எந்த வெயிட்டில் திஸ் ஏர்க்ராஃப்ட் கேன் லேண்ட் இன் அ பர்டிகுலர் பிளேஸ்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ட்ரிச்சியில் பார்த்தோம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஏர்க்ராஃப்ட், ஏன் அவர் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் சுற்றிட்டு வந்தார், ஒய் குட் நாட் ஹவ் லேண்டட். பிரச்சனை என்னன்னாக்க ஒன்று அந்த ஏர்க்ராஃப்டில் ஃபியூல் டம்பிங் ஃபெசிலிட்டி கிடையாது. ரெண்டாவது ஏர்க்ராஃப்ட் ஹஸ் ஜஸ்ட் காட் ஏர்போர்ன் ஃபார் துபாய். அவர் ஃபுல் டேங்க் ஃபியூல் இருந்திருப்பார். தெர் இஸ் நோ டம்பிங் ஃபெசிலிட்டி, ஹி ஹாஸ் டு எக்ஸாஸ்ட். ரெண்டாவது என்னன்னாக்க ஹி ஹேட் ஹைட்ராலிக் ஸ்னாக். அந்த ஹைட்ராலிக் ஸ்னாகில் ஹி ஹேட் அ டவுட் வெதர் அந்த லேண்டிங் ஏரெல்லாம் கீழே டவுன் அண்ட் லாக்டாக இருக்கா ஆர் இட் இஸ் மிட்வே. ஸோ நம்ம முதல்ல இட் இஸ் ஆல்ரெடி ட்வைலைட், அதாவது
மாலை நேரம், அதாவது நம்ம சன்செட் ஆன பீரியடு. அதனால் என்ன பண்ண, ஹி கெப்ட் ஆன் சர்க்கிளிங். அவர் வந்து ஒரு லோ பாஸ்னு ஒன்று இருக்குது. லோ பாஸில் வந்து ஏடிசி அப்சர்வ்டு ஃபிசிக்கலி ஏர்க்ராஃப்ட் டவுன் அண்ட் லாக்டு. அப்படி கொடுத்த உடனே அஃப்கோர்ஸ் ஒரு மெயின் சேனல் வாஸ் வித் மீ. ஐ வாஸ் டிரைவிங் த கார் ஃப்ரம் புதுக்கோட்டையிலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். அப்போ நான் சொன்னேன், ஐ மைசெல் ஐ குட் சி பிகாஸ் த லேண்டிங் லைட்ஸ் ஆர் ஃபுல்லாக ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஃபுல் லைட்டிங். அப்போ வரும்போது ஹி ஹஸ் ஐடென்டிஃபைட் ஃபுல்லி டவுன் அண்ட் லாக்ட். அது உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். 2 ஏரோ மீட் பண்ணணும் மெயின் லேண்டிங் கியரில். அப்படின்னா தான் டவுன் அண்ட் லாக்ட், விச் ஹி வெரிஃபைட் த்ரூ ஃப்ளோரசன்ட் லைட்டிங். இது முடிஞ்ச உடனே when he came just below the maximum landing weight, he came and landed. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு எதுக்கு சார் ஒரு 200 போலீஸ்காரங்க, 50 டாக்டர், காவேரி இன்ஜினியரிங்லேருந்து ஒரு 10 ஆம்புலன்ஸ். சார் ஏவியேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஆல்சோ கேபின் க்ரூ ஃபார் அபவுட் 6.5 years. எங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். இந்த அன்எக்ஸ்பெக்டட்ங்கிறது வந்து நாட் நெசசரி. அது ஒரு ஒரு ஜோக்காகவே நாங்கள் சொல்லுவோம். திடீர்னு ஒரு ஏர்க்ராஃப்டில் பாய்லர் வந்து ஏர்க்ராஃப்ட் ஃபியூஸ் ஆகிடும், உடனே அந்த பாய்லர் வில் நாட் பி ஒர்க்கிங். பாய்லர்னால் பேசஞ்சருக்கு டீ காஃபி கொடுக்க முடியாது. அது அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கோ டு தி அதர் கேலி அண்ட் பிரிங் இட். அதுலேருந்து பேசஞ்சர் டெத் வரைக்கும் இட் கேன் பி தேர். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஐ வாண்ட் இன்ஃபியூஸ் கான்ஃபிடன்ஸ். கேபின் குரூ எல்லாருமே நம்ம வந்து ஹிந்தி மேகசினில் ஹவா சுந்தரிஸ், அதாவது விமானத்தில் வரும் தேவதைகள்லாம் சொல்கிறாங்களே, த ஜாப் இஸ் வெரி வெரி டயரிங். அந்த ஜாபில் I myself, although I am a male member, I have been trained from dealing a normal headache to childbirth. In case of technical also, a little amount of technical. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, if the commander is just getting up mid-airல, he is just going out to the bathroomனாக்க, one cabin crew has to go and sit inside. ஏன்னாக்க அந்த காக்பிட் டோர் ஓப்பன் ஆகலைன்னாக்க she can open from inside. இது ஒரு unexpected to happen on a Delhi to Bangalore flight, Airbus 320. The commander went inside the toilet. Toilet got locked. Toilet could not be opened. The air hostess is inside the cockpit along with the co-pilot, full load with VIPs on board. Annike to our luck, to Indian, Air India luck என்னன்னாக்க 320 captain is going for medical to Bangalore. So he went and took the commander seat. The co-pilot of the designated flight declared emergency and landed in Nagpur. Of course, the commander was retrieved from the toilet and all that. This is expect the unexpected to happen. This is the same thing happened with 171, AA171. Aircraft, everything normal. He just rolls and then he gets airborne. He doesn't get the power. Both the engines are on. So, இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள்லாம் போயிருக்க முடியாது, சார் பார்த்துருப்பாரு. இன் எவ்ரி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், அட்லீஸ்ட் ஐ சீன் இன் தாம்பரம், நீங்கள் உள்ளே போகும்போது ஆக்சிடென்ட் பிகின்ஸ் வென் காஷன் எண்ட்ஸ். ஆக்சிடென்ட் பிகின்ஸ் வென் காஷன் எண்ட்ஸ். செகண்ட் திங் இஸ், அந்த அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் மெஸ் வாசலில் இன்னைக்கு 2 days பேக் ஆல் சேஸோ, ஃப்ளைட் சேஃப்டி இஸ் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ். ஃப்ளைட் சேஃப்டி இஸ் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஒரு ஸ்வீப்பர் இருக்கான்னு சொல்கிறேன். He has got a vital role. Don't think that Air India chairman or Air India commander or that co-pilot or cabin crew are only responsible. Even that sweeper has got a role. ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு, சிகாகோலேருந்து இந்தியாவுக்கு வர ஃப்ளைட்டில் 4 டாய்லெட் அன்சர்வீசபிள் அப்படின்னு ஒன்று பேசஞ்சர்ஸ் கிரியேட்டட் ஹியூ அண்ட் கிரி ஏர்க்ராஃப்ட் லேண்டட். ஸோ every activity is documented. Every activity is something towards passenger and everything is documented. Manufacturer stipulation, there cannot be any violation. இதுக்கு எல்லாம் இந்த what is the takeaway from this accident? Maybe as the conversation proceeds நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் சேஃப்டி கன்சர்னாக பார்க்கும்போது, சேஃப்டிக்கு வந்துட்டு இப்போ ஒரு கேப்டன் வந்துட்டு உட்காந்துருக்காங்க, தே கோ ரவுண்ட் பண்ணுறாங்க, ஏர்க்ராஃப்டை சுற்றி 360 பண்ணுவாங்க. ஸோ 360 பண்ணும்போது ஜென்ரலாக அவங்க 3 விஷயத்த பார்ப்பாங்க. பிளாக்கேஜ் அண்ட் லீக்கேஜ் அண்ட் டேமேஜ். இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சுப்போம். ஸோ பிளாக்கேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து இந்த ஏர் ப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு டியூப் மாதிரி போகும், பிட்டாட்ஸ் டியூப், ஸ்டாட்டிக் வெண்ட் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டெக்னிக்கலாக அதில் வந்து பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கா, ஏன்னா அதில் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எரர் காட்டும். ஏன்னா அதுதான் டைரக்ட் ப்ரெஷர் எடுக்கிறது, டைனமிக் ப்ரெஷர், ஏர்க்ராஃப்டோட ப்ரெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பிளாக்கேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அண்ட் தென் செகண்ட் தே கோ அரவுண்ட் ஃபார் டேமேஜஸ். ஏதாவது டேமேஜஸ், ஏர்க்ராஃப்டில் டென்ட் ஏதாவது இருக்கா, ஏதாச்சும் இது இருக்கா அப்படின்னு சொல்கிறது அதையும் செக் பண்ணுவாங்க. அண்ட் தேர்டாக வரும்போது லீக்கேஜ், ஃபியூல் லீக்கேஜ், ஆயில் லீக்கேஜ், வேறு ஹைட்ராலிக்ஸில் ஏதாவது ஆயில் ஏதாவது லீக் இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் 360 பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஏர்க்ராஃப்ட் உள்ள உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு ஏபியூன்றது ஆக்சிலரி பவர் யூனிட், அதை ஆன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே தே வில் ஹாவ் செக்
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது பேட்டரி கனெக்ஷன், பேட்டரி ரெகுலராக போகிற ஏர்கிராஃப்ட்ஸில் பேட்டரி ப்ராப்ளம் வராது மேக்ஸிமம். ஏன்னா ரெகுலராக அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிற ஏர்கிராஃப்ட்ஸில் தான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். பட் வந்து ரெகுலராக ஃப்ளை பண்ணுற ஏர்கிராஃப்ட்டில் வந்து மேக்ஸிமம் அந்த பேட்டரி இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ஏபியூ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபியூ பவர் செக் பண்ணுவாங்க, அதாவது ஃபயர் செக் பண்ணுவாங்க. அதில் அது ஓகே அப்படின்ன பிறகு தென் தே கம் ஃபார் ஏவியானிக் சிஸ்டம்ஸ், ஏர்கிராஃப்டோடைய ஃப்ளைட்டு, லைட்டிங், எலக்ட்ரானிக்ஸ், ஹைட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே பவர் சப்ளை ஆகிடும். அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ இன்ஜினில் வந்துட்டு எப்படின்னா இன்ஜின் ஆன் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்துட்டு ஃபயர் சிமுலேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஃபயர் சிமுலேஷன், ஒரு வேளை ஃபயர் இருந்தால் அந்த இன்ஜின் எப்படி ரியாக்ட்ன்றதுக்கு ஒரு சிமுலேஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த சவுண்ட் வரணும், ஃபயர் அலாரம் சவுண்டும் ஃபயர் லைட்டிங்கும் வரணும். வந்த பிறகு தான் வந்துட்டு தே ஓகே கன்ஃபார்ம் இந்த சிஸ்டம்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, தென் கோ ஃபார் த இன்ஜின் ஸ்டார்ட். ஸோ இவ்வளோ ப்ரிகாஷனரி ஆக்டுக்கு அப்புறம் தான் அந்த ஏர்கிராஃப்டே இட்ஸ் கமிங் அவுட். இல்லை கரெக்ட் சார். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, டேக் ஆஃப் ஆன ஒரு 30 செகண்ட் அப்படிங்கும்போது தான் ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இருக்கு. அப்போ மேபி ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா இங்கே பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஏர்கிராஃப்ட், இப்போ எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டுமே இட்ஸ் டிசைன்ட் இன் சச் எ வே தட் ஈவன் இஃப் தேர் இஸ் ஒன் இன்ஜின் ரன்னிங் இட் கேன் ஸ்டில் கெட் ஏர்போர்ன். இப்போ ஒரு 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் அவசியம் இல்லை. ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா ஈவன் as he said பேர்ட் ஹிட் வந்தால் லைட்டாக ஒரு பிளாக் ஸ்மோக் தான் வரும். ஏன்னா அது பொசிங்கிடும் ஒரு செகண்ட், வித்தின் செகண்ட்ஸ். அண்ட் தட் இன்ஜின் வில் அந்த வென் யூ டூ த ஸ்டார்ட் அப் செக் பிஃபோர், ஏன்னா ரைட் ஃப்ரம் புஷ்பேக்லேருந்து எல்லாத்துக்குமே செக்லிஸ்ட் இருக்குது. புஷ்பேக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. புஷ்பேக் அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் 1 போர்ட்டு ஸ்டார் போர்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ குட் சிட் when he sits in the cockpit, very first thing when he is going to start anything, APU ஆன் பண்ணிட்டு ஃபயர் அலார்ம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுதான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா அதுதான் பேசிக் ப்ரோட்டோகால். ஸ்டார்டிங்கே அதுதான், எல்லா ஃபயர் அலாம் ஒர்க் பண்ணுதா, லைட் எரியுதா, கரெக்டாக இருக்கா இல்லை. அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அகைன் தே வில் ரன் அப் திஸ் ஃபயர் அலாம். ஒரு இன்ஜின் ஃபயர்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணும்போது, இன்ஜின் ஃபயர்னு ப்ரெஸ் பண்ணும்போது ரெட் லைட் எரியும், கிரன்னு ஒரு பெல் அடிக்கும். அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணிடுறாங்க. அது அண்ட் மோர் ஓவர் வென் அந்த ஏர்கிராஃப்ட் இது பண்ணும்போது சிங்கிள் இன்ஜின்லேயே இட் கேன் ஸ்டில் கோ ஆஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட் டம்ப் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ப்ரிசைஸ். ஏன்னா மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்னு ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்குது, மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட்னு இருக்குது. மினிமம் லேண்டிங் வெயிட் மினிமம் இவ்வளோ, அதாவது ஏறும்போது ஃபுல் லோடு கார்கோ ஃபியூல் எல்லாமே இருக்கும். இறங்கும்போது அந்த இதில் வந்து இறங்கினா எல்லாமே ஸ்ட்ரட்ஸ் எல்லாமே அந்த வீல்ஸ் எல்லாமே உடஞ்சிடும். ஸோ அதனால் they will reduce the fuel and then they will land. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணும்போது ஒரு இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் த்ரஸ்ட் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் they could have thrusted with the other engine and still taken off பண்ணியிருந்துருக்கலாம். பட் தேர் இஸ் அன் எலக்ட்ரிக்கல், அதுதான் சொல்கிறேன், சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ ப்ரிசைஸ்லி விச் ஐ குட் ஸ்மெல் இட் அவுட் இஸ் வாட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். இன்டர்மிட்டன்ட் லாஸ் ஆஃப் பவர் இருக்கும். அதாவது ஃப்ளக்சுவேஷன். இப்போ ஒரு டியூப்லைட், அந்த காலத்து டியூப்லைட் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா போயிடுச்சுன்னா டக்குன்னு உடனே வந்தோன்னா பிளிங்க் ஆகிட்டு எரியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஒரு செகண்ட் வந்தால் கூட கொஞ்சம் பவர் லாஸ் கூட, ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு டேக் ஆஃப். So that is precisely what I could see is on the 150 feet la generally when they pull up the landing gear up பண்ணாம, that is why they were focusing on how this power can be lifted up. அந்த இன்னும் பவர் எப்படி கொடுத்து லிஃப்ட் பண்ண வைக்கலாம்ன்றதுனால தான் they were not able to even put that under garage up, landing gear மேல தூக்க முடியல. So 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் what I could see is thrust வந்து அடி வாங்கியிருக்கு பயங்கரமா. அண்ட் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலி மேனுவலி கிரவுண்ட் லெவல்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்த பவர் லாஸ் வந்து ஹஸ் கிரியேட்டட் அ வேக்யூம் that precisely led to this accident. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி சார், அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆர் பவர் ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு செகண்ட் வந்துட்டு போன மாதிரி தெரியல. ஏன்னா இந்த விஸ்வாஸ்குமார் அவர் நிறைய விஷயங்களை பேசும்போது அது ஃப்ளிக்கர் ஆச்சு லைட்ஸ் எல்லாமே அப்படின்ற பாயிண்ட்ஸையும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் ஒட்டி பேசும்போது சார் இவ்வளோ பேருமே இறந்துருக்காங்க, ஒருத்தர் சர்வை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஓகே மேபி அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். ஆனால் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, எப்படி இது பாசிபிள் அப்படின்றது. ஸோ அதில் உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் ரெடியாக இருக்குது டிபார்ச்சருக்கு அப்படின்றது டிஸ்பேச்சர் வந்து அலர்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பே நம்பரில் இந்த ஏர்கிராஃப்ட் நிற்குது, இது வந்து இப்போ அந்தமான் போக போகுது அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், யார் கமாண்டர், எந்த கேபின் குரூ வராங்க, இது எல்லாமே ஷெட்யூல்டு சார். இன்ஜினியர் அதே மாதிரி ஒரு ஷெட்யூல்டு இன்ஜினியர் இருப்பார். ஏர்லி மார்னிங் 4:30 அவர் பார்க்க போகிறாரு. எல்லாமே பர்ஃபெக்டாக. சப்போஸ் நைட் ஒரு 9 மணிக்கு வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஹால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டில் வந்து இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு காலைல கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. கமாண்டர் அங்கேருந்தே ஃபியூவெல்லாம் சொல்லிடுவார். இப்போ சார் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் மாதிரி மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட் இருக்குது. ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னாலே அப்போ லேண்ட் ஆகும்போது என்ன குறையும் அப்படின்னா ட்ரிப்பு ஃபியூல் மட்டும்தான் குறையும் இல்லையா. ஒரு சில
டாக்ஸி ஃபியூல்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்ம ஒரு தோராயமான அமௌண்ட்டை தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 200 kg ஃபியூல் நாங்கள் மைனஸ் பண்ணுறோம். அதாவது பே நம்பர் 1லேருந்து ரன்வே ஸ்டார்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஏர்கிராஃப்ட் போகுதுன்னா அப்போ அது எவ்வளோ ஃபியூல் செலவு பண்ணுது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இங்கேருந்து இங்கே வந்தால் 200 செலவாகாது, அங்கேருந்து இங்கே வந்தால் 200 செலவாகும். அப்போ இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கேப்டன் ரொம்ப மைன்யூட்டாக யோசிப்பாங்க. இப்போ நம்ம லேண்ட் பண்ணும்போது மினிமம் வெயிட்ன்றது கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பர்ஃபெக்ட் கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க டிஸ்பேச்சர் கிட்ட. டிஸ்பேச்சர் அழகாக இன்ஜினியர் கிட்ட சொல்வார், இன்ஜினியர் ஃபியூல் அப்லிஃப்ட் பண்ணுவார். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். தூத்துக்குடிக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு மதுரையில் இறங்கிடுச்சு. ஏன் இறங்குச்சுன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஃப்ளைட் வந்து தப்பான கால்குலேஷன் கொடுத்துட்டார் கேப்டன். ஹியூமன் எரர் தான். என்னன்னா கண்டினியூஸாக அவர் ரெகுலராகவே ஒரு செக்டாருக்கு போயிட்டு இருக்கிறவர் மறந்துட்டார். அதே ஞாபகத்தில் ஃபியூல் சொல்லிட்டார். அது ஒரு முறை தவறாக நடந்துருச்சு. அது ஏர்லைன் சொல்ல விரும்பல, கேப்டன் சொல்ல விரும்பல. அது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ ஹியூமன் எரர் அப்படின்றது யதார்த்தமாக எல்லாம் மனுஷன் தானே, ஏதாச்சும் ஒரு தவறு கண்டிப்பாக நடக்கும். இதில் என்ன தவறு நடந்துச்சுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ டெக்னிக்கலாக நடந்துச்சா, இல்லை கிரவுண்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்துச்சா, இல்லை இப்போ நேவிகேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சா, ஹைட்ராலிக் ப்ராப்ளம் இருந்துச்சா, சார் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சா, ஏன் இந்த மாதிரி பவர் ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை லோடிங்கில் எதனா இஷ்யூவா, ஏன் அப்படியே ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட் வந்து உட்காந்துருச்சு அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இனியும் அந்த பிளாக் பாக்ஸ் தான் பதில் சொல்லணும். இப்போ பேசிட்டு இருக்கிற விதத்துல அந்த 242 பயணிகள்ல ஒருத்தர் மட்டும் சர்வைவ் பண்ணார் அப்படின்றது ஒரு மிராக்கிள் அப்படின்றத நிறைய பேர் அதை பேசுறாங்க. இந்த 11A சீட் பத்தியும் பேசுறாங்க, அவரோடதை பத்தியும். அது உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ஆரம்பிச்சிடலாம் சார். அது மிராக்கல் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா அதிர்ஷ்டசாலி. இப்போ 11Aன்றது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு கொஞ்சம் முன்னால், அந்த விங்ஸுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விழுந்த அந்த பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருந்திருக்கு. அவருக்கு வெளியே வர டைமும் கிடச்சிருக்கு, வந்திருக்கிறாரு. ஏன்னா மோஸ்ட்லி அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தாரா, இல்லை அது மாதிரி இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு அவர் முன்னாலே வந்து அவர் தன்னைத்தானே வந்து உஷார்படுத்திக்கிட்டாரான்றது தெரியல. அதுதான், அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. அது அவர்கிட்டயே வந்து ப்ராப்பராக கேட்டால் தான் தெரியும். ஏன்னா சீட் பெல்ட்ன்றது ரொம்ப அவசியமான விஷயம். எப்பவுமே சீட் பெல்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். கிளைம் பண்ணி ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கேப்டன் வந்து சீட் பெல்ட் சைன் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கிளைம்பிங் பொசிஷனில் கண்டிப்பாக சீட் பெல்ட் சைன் ஆனில் தான் இருக்கும். இவர் அதை எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கான டைம் இருந்ததா, இல்லை அவரே வந்து விழுந்த இம்பாக்டில் அந்த சீட்டோ, இல்லை இவர் தனியாக வெளியே வந்து விழுந்ததுக்கான சான்ஸ் கிடைச்சதா அப்படின்றது தெரியல. அது அவரோட சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் அது. ஸோ லக்கிலி அது வந்து 11A சீட் வந்து இப்போ இன்றைக்கி அது பேசும் பொருள் தான். இன்றைக்கி அது ஒரு லக்கியஸ்ட் பர்சன் அந்த மாதிரி தான். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்? ஒன்று வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதலுக்குனாக்க நான் சொல்கிறேன். எமர்ஜென்சி எக்ஸிட்ங்கிறது வந்து டெசிக்னேட்டட் எமர்ஜென்சி எக்ஸிட் வேற. எல்லா பேசஞ்சர் டோர்ஸுமே டூரிங் எமர்ஜென்சி கேன் பி யூஸ் ஃபார் எவாக்குவேஷன். நம்ம எவாக்குவேஷன் போது இருக்கலாம். டெசிக்னேட்டட் எமர்ஜென்சி எக்ஸிட்ங்கிறது எப்பயுமே விங்குக்கு மேல் தான் வரும். ஏன்னா அந்த விங் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த ஃப்ளாப்னு ஒன்று சொல்கிறாங்களே, இதுதான் நார்மல் விங்னா அதனுடைய எக்ஸ்டெண்டட் பொசிஷனாக அந்த ஒரு ஃப்ளாப் வரும். அந்த ஃப்ளாப் வந்ததுனாக்க நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஹேச்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது வழியாக வந்தால் நீங்கள் சரிந்து அப்படியே போகிறதுக்கு வழி. இந்த கேஸ் ஆஃப் 11A பேசஞ்சர் 787ல் நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். ஏர் இண்டியா சீட் மேப் 787-800ன்னு போட்டாக்க 11A இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பேசஞ்சர் டோர். அது 2Lன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏர்க்ராஃப்டில் நுழையும் போது ஃபஸ்ட்டு சீட்டு. இந்த ஏர்க்ராஃப்டுடைய மேனுஃபேக்சரிங்கில் அது கூட கூகுளில் நம்ம ஆல் ஓவர் யூடியூப் டாக்டர்ஸ் அண்ட் பைலட்ஸ் கேன் see that. அதில் எப்படின்னாக்க இட் இஸ் நாட் இன் ஒன் சிலிண்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து இப்படி இல்லை. ஏர்க்ராஃப்ட் இப்படி வந்து இப்படி போயிருக்கும், பின்னாடி கொஞ்சம். ஏன்னா அந்த டெயில் ஸ்கிராப் ஆகக்கூடாதுங்கிறத they are given a provision. இந்த வாட் எவர் த பேசஞ்சர் கேபின் ஏரியா இஸ் நாட் ஒன் சிலிண்டர். இது வந்து வெவ்வேறு போர்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இந்த மிடில் போர்ஷன் காக்பிட் இஸ் செப்பரேட். காக்பிட்லேருந்து ஐ திங்க் அரௌண்ட் 12th row or something like that. And another portion is the middle compartment which houses the main landing gear and the wings. அந்த இடத்துல தான் அந்த எமர்ஜென்சி ஹேச்சஸ் வரும். அப்புறம் ரியர் போர்ஷனுக்கு அப்புறம் இந்த டெயில் போர்ஷன். நம்ம இந்த டெயில் போர்ஷன் தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் வில் கம் as a later topic. ஸோ இதுதான் ஏர்க்ராஃப்டுடைய பார்ட் பை பார்ட். நீங்கள் வந்து கூகுளில் போய் மேட்ச் பண்ணி ஹவு 787 இஸ் அசம்பிள்டுன்னு போட்டு பாருங்கள். வில் பி ஷாக்ட். இட்ஸ் ஆல் இன் பீசஸ். என்னோட வாட் ஐ குட் கெஸ் ஃப்ரம் தட் இஸ் ஏர்க்ராஃப்ட் அந்த இம்பேக்ட் ஆன உடனே இட் ஹஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன் த பிளேஸ் ஆஃப் 11A. அந்த பை மியர் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஆர்டினரி பீப்புள் டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ்னு ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பை மியர் ரிஃப்ளெக்ஷன் த பேசஞ்சர் ஹஸ் ஓப்பன்ட் இஸ் சீட் பெல்ட். இல்லைன்னா ஏர்க்ராஃப்ட் சீட்டுடைய ஸ்ட்ரக்சர் இஸ் ஸோ ஸ்ட்ராங்.
3 times the gravity வந்தால் தான் அந்த it will get disengaged from the ஃப்ளோரோட அந்த இது இருக்குது ஃபிக்ஸ்சர்லேருந்து வெளில வர முடியும். Just by his reflection, he must have just opened it, he is simultaneously is thrown out. விழுந்தவரும் அந்த ஃபியூயல் ஸ்பில்லேஜுக்கு வெளில போய் விழுந்திருக்காரு. இல்லைன்னா he would have been in ashes. நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி by his own God's blessings or his own faith, he is alive. ஒன்று இமேஜின் பண்ணுங்க, ஏர்கிராஃப்ட் this must be around 225 tons இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுடைய அதில் அந்த வெயிட்டில் at 600 kilometers per hour must be the takeoff weight, coming down 625 feet. Now imagine the impact on ground. 3 building has gone to rebels, leave alone the death building. அப்பனா அவ்வளோ இம்பேக்டில் the aircraft would have disintegrated. He would have been thrown out. So for the benefit of all, எல்லாருமே emergency exit பேசாதீங்க. Designated emergency exit is over the wings. Any passenger door including this can be used as an emergency exit in the event of an emergency. We'll come later on that. ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ஆக்சுவலி 3 பீசஸாக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை இம்பேக்ட் ஆகும்போது கூட அந்த இம்பேக்டில் அது 3 தான் பிரியும். ஸோ நான் ஒரு சிமுலேஷன் பார்த்தேன், நீங்கள் கூட யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 11A சீட் சிமுலேஷன் போட்டால் கூட ஒரு சிமுலேஷன் கொடுத்துருக்காங்க. தட் வாஸ் ரியலி பக்கா. ஆக்சுவலி அந்த ஏர்கிராஃப்ட் வந்துட்டு இந்த மாதிரி லேண்டிங் வரும்போது இட்ஸ் 3D டயக்ராம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங் மேலே இம்பேக்ட் ஆன பிறகு லைக் 2 ஆஃபாக போகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப்ல தான் ஹீ சிட்டிங் இந்த 11A சீட்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் அது பில்டிங்கோட எண்டில் இடிச்சு இது ஃப்ரண்ட்டில் போகுது. அண்ட் தென் இட் இஸ் கோயிங் அண்ட் ஹீ வாஸ் ஸ்டெப்ட் அவுட். அவர் வந்து வெளியே தள்ளப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் பார்த்தா தட் வாஸ் கம்ப்ளீட்லி மேட்சிங். ஸோ அந்த தியரி தான் நானும் நம்புறேன். ஹவு ஹீ குட் எஸ்கேப்ன்ற ஒரு பாயிண்ட்ல அவர் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி போல இதெல்லாம் இல்லை. சார் சொன்ன மாதிரி ஒரு சீட் பெல்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓப்பன் பண்ணதும் அண்ட் அந்த இம்பாக்ட்ல ஏர்கிராஃப்ட் 2 பிரேக் ஆகும்போது ஹீ காட் அன் எக்ஸிட் டு கோ அவுட். அண்ட் த்ரோன் அவுட் ஆகும்போது ஆல்ரெடி பில்டிங்ல இம்பாக்ட் ஆகிருக்கும். இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில போய் விழுறதுக்கும் ஏர்கிராஃப்ட் இன்னும் ஃபார்வர்ட்ல போயிருக்கும். அதை வச்சு தான் ஹீ கேம் அவுட். அந்த அவர் வெளியே வந்த வீடியோவும் காமிச்சாங்க. ஹி வாஸ் வாக்கிங். ஸோ அவ்வளோ பெரிய இம்பாக்ட்ல இருந்து ஒரு பர்சன் எப்படி வந்து வாக் பண்ண முடியும்? அது நிறைய அதுதான் கேள்விக்கு உள்ளாகுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபியூயல் இருக்கு, இம்பாக்ட் கிரியேட் ஆன உடனே அது பஸ்ட் ஆகும் அப்படின்றது. அப்போ எங்கிருந்து இந்த டைம் கிடைச்சிருக்குன்றது எல்லாம் நிறைய இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் நோட் பண்ண இயர் த ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்லைட்லி பேங்க் டுவர்ட்ஸ் த ரைட். அந்த ஒரு பாயிண்ட் ஏன்னா இடிக்கும் போது லைட்டாக பேங்க் ஆயிருந்ததுனால என்ன ஆச்சுன்னா த ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்லைட்லி ப்ரோக் அப். Rear portion is still hanging in the wall on the first floor. So the aircraft disintegrated into 3 parts as nose portion. So nose portion and moreover what he said, what he communicated, that Vishwas Kumar சொன்னது நான் திடீர்னு எனக்கு உண்மையே புரியல. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபியூம்ஸ். நான் சீட் ஓப்பன் பண்ணி the gate அந்த டோர் தள்ளி விட்டேன், திறந்துச்சு. I just walked out. So he didn't fall actually out. He just pushed the door and it just he could just get out of that. That's what he stated when he was அந்த கேட்ட போது எப்படி வெளில வந்து நான் ஜஸ்ட் டக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஃபுல்லாக ஸ்மோக் வந்து நான் அந்த பெல்ட் திறந்தேன் and I just went out, I pushed this door, I just walked out and he was somewhere in the first floorல இருந்தா நான் அங்கேருந்து அப்படியே இறங்கி போனேன் மாதிரி. That's how it was brought up, created. So it was slightly banked. So the rear portion was, the tail portion was on the first floor hanging at the top. The front portion got down. Even the middle portion. So when he walked out, கொஞ்ச தூரத்துல வந்து engulfed into flames என்ற மாதிரி தான் சொன்னார். So this is again it's sort of a miracle. இதே தாய் ஏர்வேஸ்ல ஏதோ இன்னொரு it so happened that one of the Thai Airways flight, this 11A seat 11A passenger also escaped 10 years back now. Okay. So somewhere some 11A is like Yes. jokes apart, that this guy has got some extraordinary blessings from God. That's how he could escape from that one. உங்களுடைய சார் அது அவர் லக்கி பர்சன், சீட்டு லக்கி இல்லை. ஸோ ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லேயும் சார் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் L1 L2 L3 L4 சொல்லுவாங்க டோர்ஸு. அது ஹேச்சஸ்னும் சொல்லலாம். அப்போ ஒரு சில ஏர்கிராஃப்டில் 12th row 14th row, ஏர் பஸ்ஸில் 12th 14th இருக்கும். ஒரு இட் டிபெண்ட்ஸ், ஏர்கிராஃப்டோட ஃபீச்சர்ஸை பொறுத்து இருக்குது, சீரீஸை பொறுத்து வைப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்கார்றது ஒரு சில பேர் விரும்பி உட்காருவாங்க, ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க. கேபின் க்ரூ வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இது எப்படி ஓப்பன் பண்ணணும் எமர்ஜென்சி டைம்லன்னு. அப்போ முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஃபீமேல் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் ஃபைட் பண்ணாங்க கொஞ்சம் பேர், நாங்கள் கண்டிப்பாக உட்காருவோம், ஏன் எங்களால் திறக்க முடியாதா அப்படின்னு. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க, முதியவர்கள், இவங்கெல்லாம் அங்கே உட்காரக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்ன்றது ஒரு நல்ல சீட்டு, கொஞ்சம் லெக் ரூம் இருக்கும். அது நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரோவும்
அந்த அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரூம் மட்டும் தான் கொஞ்சம் லெக் ரூம் இருக்கும், கால் கொஞ்சம் நீட்டி அழகாக உட்காரலாம். அதுதான் அது மட்டும்தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நல்ல ரீசனை தவிர்த்து 11A அப்படின்றது வந்து அந்த சீட்டில் உட்கார்ந்தவங்க லக்கி பர்சன். அந்த சீட்டு அதே மாதிரி ஏர்கிராஃப்டில் இருக்கிற எல்லா சீட்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு இன்சிடென்ட்டில் வந்து ஏர்கிராஃப்ட் பிரேக் ஆன உடனே 3 பேர் சீட் பெல்ட்டை கட்டினாங்க, தூக்கி வீசப்பட்டாங்கன்னு வந்துச்சு ஒரு நியூஸ். ஐ திங்க் இட் வாஸ் ஹேப்பன் மேங்களூர் ஐ கெஸ். தூக்கி வீசப்பட்டாங்க, சீட் பெல்ட் அவங்க போடலை அப்படின்னு. இந்த மாதிரி சில இன்சிடென்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் சார். லக்கி பர்சன் இஸ் பக்கத்து சீட்டு 11Bயா இருக்கும், அவங்களால வர முடியலையே. ஏன்னா அதுதான் சொன்னேன், இவர் அதுவும் இல்லாமல் இவர் இறங்கி நடந்து போகும்போது அவருக்கும் அடிபட்டு இருந்தது, அவருக்கும் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்தது, கொஞ்சம் இன்ஜுரி இருந்தது. 11A வெளியே போயிருக்காரு, அவங்க அடுத்த சீட்டில் இருக்கிறவங்களும் கூட வெளியே போக முடியல. அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து ஃப்ளை பண்ணும்போது ஓப்பன் பண்ண முடியாது, ஏர்கிராஃப்ட் கிரவுண்ட் பொசிஷனில் இருக்கும்போது தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அது ஓப்பன் பண்ணுறதுக்கே பெரிய ப்ரொசீஜர், அதை வந்து லாக் பண்ணி அதை புஷ் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுவே ஒரு சில டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஆனால் இவர் தள்ளினா திறந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போது இம்பாக்ட் ஆன டைமில் அந்த டோரும் வந்து அந்த பாட்டில் அடிபட்டிருக்கிறதுனால அந்த டோர் வீக்காக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இவர் புஷ் பண்ணும்போது ஓப்பன் ஆகி வந்திருக்குது, இவரும் வெளியே வந்திருக்கிறாரு அந்த மாதிரி. ஆனால் அவருக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்குது. பட் ஆனால் அந்த ஃப்ளேம் அவுட் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கும் இவர் வெளியே வரதுக்கும் டைம் கரெக்டாக இருந்திருக்கும். மேபி அதனால் அடுத்த பேசஞ்சர் வெளியே வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம். சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ க்ரூ வந்து அவர் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா த டோர் இஸ் ஆல்ரெடி இன் ஆர்ம்டு பொசிஷன். If you open a door in the armed position, the escape chutes will get deployed by the pneumatic pressure inside the door. On the aircraft door, ஒரு பெட் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த டு ஓப்பன் இன் வித்தவுட் நியூமேட்டிக் அசிஸ்டன்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். என்னோட ஒப்பீனியனில் இந்த ஏர்க்ராஃப்ட் ஹஸ் கிராஷ்ட். ப்ராப்ளி ஹி வாஸ் ஏபிள் டு புஷ் சம் மெட்டீரியல் அண்ட் கம் அவுட் அண்ட் பை மியர் ரிஃப்ளெக்ஸ் ஹி ஹஸ் ஓப்பன் தி சீட் பெல்ட். அவ்வளோதான். இந்த இன்சிடென்ட்ல சார் சில விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க, மேபி இது சதியா இருக்குமான்லாம். அதுல கனெக்ட் பண்ற பாயிண்ட்ஸ் அப்படின்றது இப்போ இவர் வெளியே வந்தது சில வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இன்னொரு வீடியோல அது பத்தி எரியும் போது இவர் இந்த பக்கம் இருந்து வாக் பண்ற வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கேஷுவலா வாக் பண்றாரு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அதில் அப்படி பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸாக்டாக ஒரு இடத்துல இருந்து அதை வீடியோ கேப்சர் பண்ண முடியும்னு. ஈவன் நான் அந்த பில்டிங்கில் நின்று பார்த்தேன். இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், அந்த பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ எக்ஸாக்டாக அங்கே நின்று எப்படி அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டை கேப்சர் பண்ண முடியும், இந்த மாதிரி நாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு தியரி கிரியேட் பண்ணுறதுன்றது சரியா? சார் நீங்கள் அந்த வீடியோ சரியாக பாருங்கள். ஹி இஸ் நாட் வாக்கிங் அலோன். இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டம் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டோ ஆர் யாரோ 2 பேர் சண்டை போடுறாங்கனாலே த ப்ரெசன்ட் ஃபேஷன் இஸ் டேக் அவுட் அவர் ஆண்ட்ராய்ட், ப்ரெஸ் யுவர் கேமரா ஆன். சம்படி ஹஸ் டன் இட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஹீ இஸ் வாக்கிங் லிட்டில் டிஸ்ஓரியன்டட். பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கூட்டர் ஸ்கிட்டாகி விழுந்தாலே த பர்சன் பிபி கோஸ் அப், ஹி இஸ் டிஸ்ஓரியன்டட், வி ஆல் ரஷ். அவர் கொஞ்சம் வாட்டர் கொடுப்போம், தண்ணி இதெல்லாம் பண்ணி அவர் வீல் கம்ஃபர்ட் ஹிம். சார் என்ன சார் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நத்திங் வில் ஹேப்பன், யார் நீங்கள் தான் ஸ்கிட் ஆகிட்டீங்க. ஸோ வி ட்ரை டு கன்ஃபார்ம் இன் ஹிஸ் ஸ்டேஜ். இஃப் யூ ஜஸ்ட் சி இஸ் வாக்கிங், ஹி இஸ் டோட்டலி டிஸ்ஓரியன்டட். பக்கத்தில் இருக்கிறவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கொஸ்டின் ஆஸ்ட் ஒய் யூ வாஸ் நாட் கிவன் ஸ்ட்ரெச்சர்னு. அப்போ ஆம்புலன்ஸே வரல, ஏர்கிராஃப்ட் முதல்ல அவர் வந்தாருன்னு யாரோ கூண்டு போகிறாங்க. ஜஸ்ட் எஸ்கார்ட்டிங் அண்ட் ரீஅஷ்யூரிங் ஹிம், டோன்ட் வரி, யூ ஆர் சேஃப் அண்ட் ஆல் தட். ஹி ஹஸ் ஷோன் இஸ் பாஸ்போர்ட். அந்த பேசஞ்சர் வந்து தந்தி டிவியில் வந்து அந்த பேசஞ்சர் ஒரு ரெஸ்கியூட் பேசஞ்சர் ஹஸ் கிவன் இன்டர்வியூ, தமிழ் ஆள். he said அவர் எங்கிட்ட பாஸ்போர்ட் காமிச்சாரு, நான் வந்து இந்தியன் பிரிட்டிஷ், அதாவது he wanted to say that he is a person of Indian origin. The airline also confirmed that 7A was the same person. The person of Indian origin 11. இல்ல அங்க இருந்தவங்க கேட்டிருக்காங்க, யார் நீங்க, மேபி டாக்டர்ஸா இருக்கலாம், அடிபட்டவங்களா இருக்கலாம், இல்ல நான் அந்த ஃளைட்ல பேசஞ்சர். இல்ல அது வந்து நம்ம இமிடியேட்டா we don't ask for questions. இல்ல சார் நீங்க அவங்கள கூண்டு போங்க, let us try to save maximum people. அந்த மாதிரி தான் நார்மல் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. The Prime Minister of India has met him in the hospital. Yes, yes. Spoken to him. Yes, so correct. Confirmed that he is a passenger. இல்ல அது எப்படி அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுறது அப்படின்றது எப்படி பாக்க? சார் பேசுறது நீங்க வந்து இதே எனக்கு தெரிஞ்ச நாளி விடுறது தான் சார். நம்ம இந்த பேனல் எடுத்துக்கோங்க. இந்த பேனல்ல everybody has got something to do with aviation. He is a flying himself, he is an instructor. He is a flying instructor. I am a ground commercial man, he is a ground operations man. We have something to do with, we can just say, bring it down to 90% accuracy. ஒரு சினிமா ஆக்ட்ரஸ், ஒரு அது பேர் என்ன, ஒரு பத்திரிகை நிருபர், அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளிலேருந்து கீழே இந்த ஏரோப்ளைன் பார்த்தவர்,
That's why I tell in various channels, I call them Google and Facebook pilots and engineers. எல்லாரும் ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க சார். அதாவது நம்ம பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி லீடிங் எட்ஜ் ஃப்ளாப் இஸ் நாட் இன் டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ட்ரெயிலிங் எட்ஜ் ஃப்ளாப் வந்து இதாக இல்லை, ட்ரெயிலிங் எட்ஜ் அந்த கார்பன் ஃபைபர் ஆஃப் தட் 787. Sir, let me be honest, sir. In நம்ம அவ்வளோ பேர்லையும் probably these two must have seen that flap in extended position which is visible to the carbon fiber. நான் பார்த்ததில்லை சார். நான் பார்த்துருக்கேன் flaps coming out because they do the night check பண்ணும்போது they do the nightly file maintenance பண்ணும்போது அதை பண்ணியிருப்பாங்க. extended I have seen it but not so close. And who has seen it close, you tell me? இப்போ நம்ம எல்லாம் பார்த்ததெல்லாம் அந்த குட்டி பையன் எடுத்த அந்த மொட்டை மாடி வீடியோ தான் பார்த்துருக்கோம். இது வந்து எல்லாரும் அள்ளி விடுறது தான் சார். இப்போ நான் உங்ககிட்ட நான் ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கலை, அது வாங்காதுமா, நீங்கள் இந்த வண்டி ஓட்டுனீங்களா, நீங்கள் இந்த வண்டி ஓன் பண்ணீங்களா, நீ அந்த ஹம்மர் வண்டி வாங்கணும்ப்பா, நம்ம டெப்டி சிஎம் அந்த வண்டி வச்சுருக்காரு, 120 கிலோமீட்டர் ஈசிஆரில் அடிச்சேன்னா பாண்டிச்சேரி 1.5 hours நீ வண்டி ஓட்டுனீங்க, கேட்டு பாருங்க, கிட்ட போய் கேட்டு பாருங்க, பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா பேப்பரில் போட்டிருக்கான். நம்ம எல்லாருமே பிகம் கூகுள் எக்ஸ்பர்ட்ஸ். அதுவும் இந்த லாஸ்ட் இந்த 12th அப்புறம் everybody is a Google pilot and Google engineer. When I sit in the cockpit, அப்பதான் எனக்கு தெரியும் அதோட ஆக்சுவல் என்ன இதுன்னு. So just by sitting in the simulatorல உட்கார்ந்தா கூட you will not have that actual presence of what you sit in the cockpit and fly. Simulator கூட வந்து you can crash but it doesn't have any impact to any one of them. It's just a simulator, you're just practicing, you learn once, twice, thrice, okay. But actual cockpit வந்து you cannot afford to lose your senses. You just can't afford to do a mistake. मतलब அந்த அளவுக்கு you have to be sure, doubly sure. இப்போ நான் இது பண்ண போறேன், if I'm going to cabin pressure பண்ண போறேன் அப்படின்னா I should be doubly sure that I have crossed, yes, in the 10,000 feet கிட்ட வந்துட்டேன். I have to put on my cabin pressure, otherwise it will go for I will pass out. Cabin pressure 10,000 மேல நான் போடலைன்னா நான் பாஸ் அவுட் ஆயிடும். So I should make sure that everything is working fine. என்னோட ஆக்சிஜன் மாஸ்க் ஒர்க் பண்ணது, ஃபால் எல்லாமே செக் பண்ண, ஃபிளாப்ஸ் இறங்குது ஏறுது எல்லாமே இறக்கி செக் பண்ணிட்டு பிஃபோர் ஃப்ளைங் எவ்ரிதிங் இஸ் டன் அண்ட் தென் ஒன்லி வி ஏர்போர்ன். அது சும்மா வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சேயிங் எல்லாம் சொல்லிடலாம் சார், அது செக் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது செக் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் ஆல் பால் கேம் ஆல் டுகெதர். சார் ஆரம்பத்தில் சொன்னாருங்க எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்டட் சார். எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்டட். சார் இப்போ ஒரு ரேம் ஸ்டாஃபாக ஒருத்தர் போறாரு, ஏர்கிராஃப்டை சுற்றி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது எத்தனை வெஹிக்கிள் வருது, டாய்லெட் காட்டு இல்லையா, வாட்டர் காட்டு வருது, பேசஞ்சர் பஸ் வருது, ஹை லிஃப்ட் வெஹிக்கிள் வருது, எல்லாமே டாக்குமெண்டட் சார். எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வேலையை முடிச்சாங்க, கேட்ரிங் எப்போ வந்துச்சு, இதில் ஆன்டி சபர்டேஜ் செக்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போகிற பேசஞ்சர் வில் பி நோட்டட், லாஸ்ட் வர பேசஞ்சர் நோட்டட். அதே மாதிரி சப்போஸ் ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க. நோன் பர்சன் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு, இதில் ஒரு ரூல் இருக்குது, பிசிஎஸ் ரூலு. லாஸ்ட் பேசஞ்சர் வந்து உட்காந்துட்டு நான் போக மாட்டேன், இன்னைக்கு நான் ஃப்ளைட்டில் போகல, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் வாலண்டரி ஆஃப்லோட் ஆகிறேன்னா இந்த ஏர்கிராஃப்ட் டெஸ்டினேஷனில் போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு அனுப்ப மாட்டாங்க. ஒரு ரூல் இருக்குது, இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு ஆன்டி சபர்டேஜ் செக் பண்ணுறாங்கன்னாலே காக்பிட்டில் அது ஒரு ரூல் இருக்குது, இப்படி தான் செக் பண்ணணும்னு. எல்லாமே செக் பண்ணிவிட்டு கேப்டன் தரோவா பார்ப்பாரு, பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தியாப்பா, இங்கெல்லாம் பார்த்தியாப்பானா ஓகே, சைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஏர்கிராஃப்ட் ரிலீசிங் சர்டிஃபிகேட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சார். நம்ம வெளியில் இருந்துக்கிட்டு விளையாட்டாக சொல்லக்கூடாது, போனாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, வெடிச்சிருச்சு, 242 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. எல்லாமே. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல, தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Vinayaka Missions Law School. Admissions open. BA/LLB, BBA/LLB, BCom/LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.